இருக்காரு. அப்படி இருக்கிற போது இவங்க யார் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, எப்படி இவங்களுக்கு வந்து 90 சீட்டு, துணை முதல்வர் பதவி, அதுவும் 2.5 வருஷம் முதல்வர் பதவி, அதற்கு பிறகு 51 சீட்டு, இந்த மாதிரி தொடர்ச்சியா செய்திகள் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இப்போ இவரு சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து நேத்து பேசும்போது சொல்றாரு, எங்களுக்கு வந்து டெல்லியோடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களா வந்து ஒரு ஒரு செய்தியை கசிய விட்டு நாங்க வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கல, நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம், எங்களை வந்து மிரட்டி பணிய வைக்க பார்த்தாங்க அப்படின்னு விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போகிறது அந்த சம்பந்தமா அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா யாருமே உங்ககிட்ட பேசல. இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க. பட் இப்போ நேற்று கூட செங்கோட்டையன் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு முதலமைச்சரே பதவி எங்கள் தலைவருக்கு கொடுத்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தனித்து போட்டிடுவோம்ன்றாரு. ஸோ அந்த முதலமைச்சர் பதவிங்கிறது வந்து இவங்க இலக்காக வச்சுருக்காங்களா, இல்லை வந்து இது ஒரு ரூமராக கிளப்பி நமக்கு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏதுவாக இருக்கும் கேட்கறதுக்குன்றதாக இப்போ சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம். பேச்சுவார்த்தையே நடத்தலைங்கிற போது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா பாஜகவுக்கே இன்னும் எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல. அப்புறம் எப்படி பாஜக வந்து விஜய்க்கு இவ்வளவு சீட்டுன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு எடப்பாடி தலைமையில தான் கூட்டணி, அதிமுக தான் வந்து லீடர் அப்படின்னு வந்து டோட்டலா சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாஜகவினரே இன்னைக்கு அமித்ஷா மோடி வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற போது வந்து இன்னைக்கு தாவேக்கா உள்ள வந்தது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணுமோ அதை வந்து அதிமுக தான் கொடுக்க முடியும். பாஜக என்னைக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கிற இடத்துலயே அதிமுக தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு தான் வந்து இறுதி முடிவாக இருக்கு. அப்ப அவரே வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்கேயே வந்து இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டது. அமித்ஷா கண்டிப்பா வந்து பேசல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்.